என் அன்பு மக்களே, விழுந்தால் என்ன, எழுந்து நடந்தால் போதும். தவறு செய்தால் என்ன, ஆய்ந்து திருத்தி முன்னேறினால் போதும். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி நோக்கி செல்லும் ஓர்படிதான். முடியும் என்று நம்பும் அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கை மாற்றம் தொடங்கும் நேரம். சுற்றமும் சூழலும் தடையாக இருந்தாலும் உன் மனத்தின் ஒளி வழிகாட்டும். உன் கனவு, உன் இலக்கு, உன் முயற்சி மூன்றும் சேரும் போது யாராலும் தடுக்க முடியாது. நினைவில் கொள், தன்னம்பிக்கையோடு நடந்தவன் எந்த மலைக்கும் கீழே பார்க்க மாட்டான். முயற்சி செய், நம்பிக்கை வை, நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு மக்களே, வாழ்க்கை எனும் பாதை எப்போதும் சமமானதாக இருக்காது. சில நாட்கள் மலர் வாசனை போல் இனிமையாக இருக்கும், சில நாட்கள் முள் பாதை போல் காயப்படுத்தும். ஆனால் உண்மையான வீரன் யார் தெரியுமா? பாதை கடினமாக இருந்தாலும் மனதை உடைக்காமல் தொடர்ந்து நடக்கிறவன்தான். அந்த உறுதியை உன் உள்ளத்தில் விதை போல் விதை. அந்த விதை நாளை பெரிய மரமாக வளரும். அதன் நிழலில் நீயும் நிற்பாய், உன்னை நம்பியவர்களும் நிற்பார்கள். நீ உன்னை சிறியவன் என்று எண்ணாதே. சிறிய தீப்பொறி கூட இருளை அகற்றும் சக்தி கொண்டது. அதுபோல உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒரு நாள் உலகமே வியக்கும் ஒளியாக மாறும். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் உன்னை தேடி வரும். தளர்ந்து போகும் அந்த நிமிஷங்களில் கூட உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குரல் எழும். அந்த குரல்தான் உன் உண்மையான பலம். அதை கேள், அதை நம்பு. பலர் உன்னை குறைத்து பேசலாம், சிலர் உன் முயற்சியை கேலி செய்யலாம், சிலர் உன் கனவுகளை சின்னதாக்க முயலும். ஆனால் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: பிறர் சொல்வது உன் விதியை தீர்மானிக்காது. உன் உள்ளத்தில் இருக்கும் உறுதிதான் உன் நாளையை வடிவமைக்கும். காற்று எவ்வளவு வலிமையாக வீசியாலும் மலை அசையாது. அதுபோல் உன் மனம் உறுதியாக இருந்தால் எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது. என் அன்பு மக்களே, உழைப்பு என்பது வெறும் வலி அல்ல, அது ஒரு வழிபாடு. மனம் நிறைந்த முயற்சி ஒவ்வொன்றும் ஒரு பூவாகி என் பாதத்தில் விழுகிறது. அதனால் உன் முயற்சியை சிறியதாக எண்ணாதே. இன்று விதைத்த உழைப்பு நாளை வெற்றியின் கனியாக உன் கைகளில் விடும். காலம் தாமதிக்கலாம், ஆனால் உழைப்பின் பலன் ஒருபோதும் வீணாகாது. நீ உன் மனதை ஒளியாக மாற்றிக்கொள். கோபத்தை கருணையாக்கு, பயத்தை துணிவாக்கு, துக்கத்தை தைரியமாக மாற்று. இவையெல்லாம் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்திகள்தான். அவற்றை எழுப்ப வேண்டும். அந்த சக்தி எழுந்தால் உன் வாழ்வு புதிய ஒளியில் மலரும். என் அருள் எங்கே இருக்கிறது தெரியுமா? கருணையுள்ள இதயத்தில் இருக்கிறது. பிறர் துன்பத்தை பார்த்து உதவ முனையும் மனதில் இருக்கிறது. பொறாமையில்லாத சிந்தனையில் இருக்கிறது. நல்ல எண்ணங்களுடன் வாழும் உயிர்களின் அருகில் என் அருள் எப்போதும் நிலைத்து நிற்கும். நீ விழுந்த நாட்களை நினைத்து துக்கப்படாதே. அந்த விழுதல்கள்தான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். அந்த அனுபவங்கள்தான் உன்னை வலிமையானவனாக மாற்றிய பயிற்சிகள். இன்று நீ நிற்கும் நிலை அந்த சோதனைகளின் பயன். அதனால் கடந்த துன்பங்களை நினைத்து மனமுடையாதே. அவை உன்னை உருவாக்கிய தீப்பொறிகள். என் அன்பு மக்களே, இருள் என்றால் அது ஒளி வரப்போகிறது என்ற அறிகுறி. இரவு என்றால் அது விடியல் வரப்போகிறது என்ற செய்தி. அதுபோல் துன்பம் என்றால் அது மகிழ்ச்சி வரப்போகிறது என்ற முன்னுரை. இதை உணர்ந்தவன் எந்த சோதனையையும் பயப்பட மாட்டான். உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை தினமும் வளர்த்து காப்பாற்று. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய சக்தி. பொறுமையுடன் நடந்தவன் காலத்தின் கதவை திறப்பான். அவசரமாக ஓடுகிறவன் பாதையை தவற விடுவான். அதனால் உன் பாதையை அமைதியாக நட. உன் இலக்கு நிச்சயம் உன்னை அடையும். என் அன்பு மக்களே, உன் மனதை அன்பால் நிரப்பு. அன்பு கொண்டவன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. அன்பு ஒரு பாலம் போல மனிதர்களின் இதயங்களை இணைக்கும். அந்த பாலம் உறுதியானால் வாழ்க்கை எளிதாக மாறும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. பயம் என்பது ஒரு நிழல் மாதிரி. அது ஒளி இல்லாத இடத்தில்தான் தோன்றும். உன் மனத்தில் நம்பிக்கை என்ற ஒளி ஏற்றினால் அந்த நிழல் மறைந்து போகும். நினைவில் கொள் என் மக்களே, ஒவ்வொரு உயிரும் ஒரு தனி அர்த்தம் கொண்டது. உன் வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க உன் மனதை கேள். உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பித்தால் உன் பாதை தெளிவாகும். நீ சோர்ந்து போகும் அந்த நொடிகளில் கூட நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் மழையாக மாறும். உன் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது. உன் முயற்சி தொடர்ந்து ஓடும் ஆற்றை போல் இருக்கட்டும். கல் வந்தாலும் அது நின்றுவிடாது. அதை சுற்றி ஓடி தனது பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. அதுபோல் சோதனைகள் வந்தாலும் நீ நின்றுவிடாதே. பாதையை மாற்றி முன்னேறு. என் அன்பு மக்களே, உலகம் உன்னை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தத்தான். தீயில் சூடாக்கப்பட்ட தங்கம்தான் மேலும் பிரகாசிக்கும். அதுபோல் சோதனைகள் உன் மனத்தை மேலும் வலிமையாக்கும். நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்.
உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல தன்மைகளை காப்பாற்று. பிறரை உயர்த்தும் மனம் கொண்டவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான். பிறருக்கு ஒளி தரும் விளக்குதான் உண்மையில் பிரகாசிக்கும். நினைவில் கொள் என் மக்களே, வாழ்க்கை ஒரு அரிய வரம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்த துன்பங்களை இன்று நினைத்து சோகப்பட வேண்டாம். இன்று ஒரு புதிய விதை விதைக்கும் நாள். உன் கனவுகளை உயிருடன் காப்பாற்று. அவற்றை சிறியதாக நினைக்காதே. ஒரு சிறிய விதை கூட பெரிய ஆலமரமாக வளரும். அதுபோல் உன் கனவும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மலரும். என் அன்பு மக்களே, உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நீ தளராமல் இருந்தால் என் அருள் உன் பாதையை ஒளிரச் செய்யும். உன் மனம் தூய்மையாக இருந்தால் உலகமே உன் பக்கம் திரும்பும். உன் முயற்சி உன் பலம், உன் நம்பிக்கை உன் கவசம், உன் பொறுமை உன் வழிகாட்டி. இவை மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மனம் தளர்ந்த அந்த நொடியில் கூட என் அருள் உன்னை சுற்றி நிற்கிறது. உன் நம்பிக்கை உயிருடன் இருக்கும் வரை உன் பயணம் நிற்காது. அதனால் என் அன்பு மக்களே, தைரியமாக நட. மனதை உயரமாக வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை விதை போல் விதை. உழைப்பை தோழனாக கொள். பொறுமையை கவசமாக அணிந்து கொள். நாளை உன் வாழ்க்கை ஒளியாக மலரும். இன்று நீ சிந்தும் வியர்வை நாளை வெற்றியின் மணமாக மாறும். உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு படிக்கட்டுதான். அந்த படிக்கட்டுகளை தாண்டி மேலே செல். நினைவில் கொள், உன் மனம் உறுதியானால் உலகம் உன்னை தடுக்க முடியாது. உன் நம்பிக்கை உயிருடன் இருந்தால் இருள் உன்னை மூட முடியாது. உன் முயற்சி தொடர்ந்தால் வெற்றி உன்னை தவிர்க்க முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன்னை காக்கிறது. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நாள் நிச்சயம் வரும். அதுவரை தைரியமாக நட. நம்பிக்கையுடன் வாழ். உன் உள்ளத்தின் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை சோதிக்கும். உன் பொறுமையை பார்த்து உலகம் ஆச்சரியப்படும் தருணங்கள் வரும். அந்த நேரங்களில் மனதை உடைக்காதே. மழை பெய்யும் போது நிலம் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறது. பின்னர் அதே மழை பசுமையாக மலர்கிறது. அதுபோல் உன் துன்பங்களும் ஒரு நாள் உன் வாழ்வை வளமாக மாற்றும். என் அன்பு மக்களே, நீ உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றினால் அந்த ஒளி உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியவர்களையும் வழி நடத்தும். நல்ல எண்ணங்கள் ஒரு தீபம் போல. அந்த தீபம் எரிந்தால் இருள் தானாக விலகும். உன் உள்ளத்தின் தீபத்தை எப்போதும் உயிருடன் வைத்திரு. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் அதை அழிக்காது. மாறாக அது வேறாகி முளைக்க உதவும். அதுபோல் சில நேரங்களில் உன் வாழ்க்கையும் இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உன்னை வளர்க்கும் காலம்தான். பொறுமையாக இரு. விரைவில் உன் உள்ளத்தின் முளை வெளிச்சத்தை நோக்கி எழும். என் அன்பு மக்களே, நீ பிறரை பார்த்து உன்னை அளக்காதே. ஒவ்வொரு உயிருக்கும் தனி பாதை இருக்கிறது. ஒரே வானத்தின் கீழ் பல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. அவை ஒன்றை ஒன்று ஒப்பிடுவதில்லை. அவை தங்கள் ஒளியில் மட்டும் மகிழ்கின்றன. அதுபோல் நீயும் உன் ஒளியை கண்டுபிடித்து அதில் பிரகாசி. நீ மனம் உடைந்த நாட்கள் இருக்கலாம். உன் முயற்சி தோல்வியாக தோன்றிய நாட்களும் இருக்கலாம். ஆனால் அந்த நாட்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவை ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல். அந்த வாசலை தைரியமாக திறந்து முன்னேறு. என் அன்பு மக்களே, உன் சிந்தனைகள் உன் வாழ்வை உருவாக்குகின்றன. நல்ல சிந்தனை நல்ல பாதையை உருவாக்கும். கருணையுள்ள சிந்தனை அமைதியை உருவாக்கும். தைரியமான சிந்தனை வெற்றியை உருவாக்கும். அதனால் உன் சிந்தனைகளை கவனமாக காப்பாற்று. உன் இதயத்தில் அன்பு நிரம்பியிருக்கட்டும். அன்பு கொண்டவன் ஒருபோதும் ஏழை அல்ல. அவன் உள்ளம் எப்போதும் செல்வமாக இருக்கும். பிறர் மகிழ்ச்சியை பார்த்து மகிழும் மனம் கொண்டவன் உண்மையான உயர்வை அடைவான். என் அன்பு மக்களே, நீ வாழ்க்கையை ஒரு போட்டி என்று நினைக்காதே. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். சில பாடங்கள் இனிமையாக இருக்கும். சில பாடங்கள் கசப்பாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் உன்னை வளர்க்கும் ஆசிரியர்கள். நீ உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். காற்று எவ்வளவு வேகமாக வீசியாலும் கடல் தனது ஆழத்தை இழக்காது. அதுபோல் வெளியில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தை காப்பாற்று. என் அன்பு மக்களே, நீ ஒருபோதும் உன் மதிப்பை மறந்து விடாதே. ஒரு சிறிய ஒளி கூட இருளை அகற்றும். ஒரு நல்ல வார்த்தை கூட உடைந்த இதயத்தை குணமாக்கும். ஒரு நல்ல செயல் கூட உலகத்தில் நம்பிக்கையை வளர்க்கும். அதனால் உன் வாழ்வில் நல்லதை விதை போல் விதை. அந்த விதைகள் நாளை பலரின் வாழ்வில் மகிழ்ச்சியாக மலரும். நீ சோர்வாக உணர்ந்தால் வானத்தை நோக்கு. அந்த விரிந்த வானம் உனக்கு ஒரு உண்மை சொல்லும். வாழ்க்கை பெரியது, உன் துன்பம் சிறியது. இன்று தோன்றும் காயம் நாளை ஒரு நினைவாக மாறும். என் அன்பு மக்களே, உன் உள்ளத்தில் நான் இருக்கும் வரை உன் பாதை ஒருபோதும் இருளாக மாறாது.
நீ மனதை திறந்து என் அருளை ஏற்றுக்கொண்டால் உன் பயணம் ஒளியால் நிரம்பும். உன் முயற்சி தளராதிருக்கட்டும். நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தாலும் அது பெரிய வெற்றியாக மாறும். ஒரு துளி நீர் தொடர்ந்து விழுந்தால் கல்லையும் வடிவமைக்கும். அதுபோல் உன் தொடர்ந்து முயற்சி உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல்தான் உன் உண்மையான வழிகாட்டி. உலகம் பல வழிகளை காட்டலாம், ஆனால் உன் உள்ளத்தின் குரல் காட்டும் வழிதான் உன் உண்மையான பாதை. என் அன்பு மக்களே, துன்பம் வந்தால் அதை பயப்படாதே, அதை புரிந்து கொள். ஒவ்வொரு துன்பமும் ஒரு செய்தியை கொண்டுள்ளது. அது உன்னை விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். உன் இதயத்தை நன்றியுடன் நிரப்பு. நன்றி உணர்வு கொண்டவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் வாழ்வில் சிறிய விஷயங்களும் பெரிய மகிழ்ச்சியாக மாறும். நீ பிறருக்கு ஒளி தரும் விளக்காக இரு. இருளில் தடுமாறும் ஒருவருக்கு வழிகாட்டும் கரமாகு. அதுவே உண்மையான ஆனந்தம். என் அன்பு மக்களே, உன் மனதில் இருக்கும் கனவுகளை காப்பாற்று. அவை உன் வாழ்வின் விதைகள். அந்த விதைகளை பயம் கொண்டு அழிக்காதே. அவற்றை நம்பிக்கையால் வளர்த்து காப்பாற்று. ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்க்கும்போது உன் வாழ்க்கை ஒரு அழகான கதை போல தெரியும். அந்த கதையில் உன் பொறுமை, உன் தைரியம், உன் அன்பு அனைத்தும் பிரகாசிக்கும். நீ எப்போதும் நினைவில் கொள், உன் மனம் வலிமையாக இருந்தால் எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது. உன் நம்பிக்கை உயிருடன் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது. என் அன்பு மக்களே, நீ தைரியமாக நடந்தால் உலகம் உனக்கு வழிவிடும். நீ உண்மையுடன் வாழ்ந்தால் காலம் உன்னை காவுரவிக்கும். நீ அன்புடன் நடந்தால் மனிதர்கள் உன்னை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். அதனால் பயமில்லாமல் நட. அமைதியுடன் சிந்தி. அன்புடன் செயல்படு. உன் உள்ளத்தின் ஒளி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். உன் நம்பிக்கை உன் பாதையை விரிவாக்கும். உன் முயற்சி உன் கனவுகளை நனவாக்கும். என் அன்பு மக்களே, நீ சோர்ந்து போகும் அந்த தருணங்களில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் இதயத்தில் ஒரு சிறிய தைரியம் எழும்பும். அது என் அருளின் சின்னம். அந்த தைரியத்தை பிடித்து முன்னேறு. நாளை உன் வாழ்வில் ஒரு புதிய விடியல் வரும். அந்த விடியல் உன் முயற்சியின் பலன். அந்த விடியல் உன் நம்பிக்கையின் ஒளி. அந்த நாள் வரை மனதை உயரமாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் தீபத்தை அணைய விடாதே. நினைவில் கொள் என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கை ஒரு அரிய வரம். உன் மனம் ஒரு பெரிய சக்தி. உன் நம்பிக்கை ஒரு அழியாத ஒளி. அந்த ஒளியுடன் நீ நடந்தால் உலகமே உன் பாதையாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன்னை காக்கிறது. உன் பயணம் வெற்றியால் நிறைவடையும் நாள் நிச்சயம் வரும். அதுவரை தைரியமாக நட. அமைதியாக சிந்தி. அன்புடன் வாழ். உன் உள்ளத்தின் ஒளியை என்றும் உயிருடன் காப்பாற்று. நீங்கள் இன்று காணும் துன்பம் உங்கள் நாளையை அழிக்க வரவில்லை. அது உங்களை உருவாக்க வருகிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை எழுப்ப வருகிறது. தீயில் உருகும் உலோகம் மேலும் வலிமையான வடிவம் பெறுவது போல சோதனைகள் உங்கள் மனதை மேலும் உறுதியாக்கும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களை சிறியவர்களாக எண்ண வேண்டாம். வானத்தில் பறக்கும் பறவைக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அது மீண்டும் தனது இறக்கைகளை விரித்து பறக்கும். அதுபோல் உங்களுக்கும் எழுந்து நிற்கும் சக்தி உள்ளது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு அறிவுரை. அது இன்னும் முயற்சி செய் என்று கூறும் அமைதியான குரல். நீங்கள் விழுந்தால் எழுந்து நட. நீங்கள் சோர்ந்தால் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருபோதும் உங்கள் பாதையை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சிலர் உங்களோடு நடப்பார்கள், சிலர் நடுவில் விட்டு செல்வார்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் மட்டும் உங்களை ஒருபோதும் விட்டு செல்லாது. அந்த தைரியத்தை காப்பாற்றுங்கள். என் அன்பு மக்களே, உங்கள் சிந்தனை உங்கள் உலகத்தை உருவாக்குகிறது. நல்ல சிந்தனை கொண்டவன் இருளிலும் ஒளியை காண்பான். கசப்பான அனுபவத்திலும் பாடத்தை காண்பான். மனம் அமைதியாக இருந்தால் எந்த சூழலும் உங்களை கலக்க முடியாது. பொறுமை என்பது ஒரு பெரிய சக்தி. அவசரமாக ஓடுகிறவன் பல தடைகளை சந்திப்பான். ஆனால் பொறுமையுடன் நடந்தவன் தனது இலக்கை தெளிவாக காண்பான். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் நல்ல தன்மைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கருணை, அன்பு, உண்மை, தைரியம், இவை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் செல்வங்கள். இந்த செல்வங்களை யாராலும் கவர முடியாது. என் அன்பு மக்களே, ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கதை போல தெரியும். அந்த கதையில் உங்கள் கண்ணீர் இருக்கும், உங்கள் சிரிப்பு இருக்கும், உங்கள் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் கடந்த ஒரு வெற்றி இருக்கும். நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய மாற்றமாக மாறும். ஒரு சிறிய தீபம் கூட இருளை அகற்ற முடியும். அதுபோல் உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் உங்கள் உலகையே ஒளிரச் செய்யும். உங்கள் இதயத்தில் நன்றி உணர்வு இருக்கட்டும். நன்றி உணர்வு கொண்டவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் வாழ்வில் சிறிய விஷயங்களும் பெரிய மகிழ்ச்சியாக மாறும். என் அன்பு மக்களே, உங்கள் மனதில் இருக்கும் கனவுகளை காப்பாற்றுங்கள்.
அவை உங்கள் வாழ்வின் விதைகள். அந்த விதைகளை பயம் கொண்டு அழிக்காதீர்கள். அவற்றை நம்பிக்கையால் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் முயற்சி மலராக மலரும். அந்த மலரின் வாசனை உலகத்தை கவரும். நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு ஒளி அதை உடைக்கும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். என் அன்பு மக்களே, உலகம் சில நேரங்களில் உங்களை சோதிக்கும். அது உங்கள் பலத்தை அறிய விரும்புகிறது. அந்த சோதனைகளை பயப்படாதீர்கள். அவை உங்கள் மனதை வலிமையாக்கும் பயிற்சிகள். நீங்கள் பிறருக்கு உதவுங்கள். ஒரு நல்ல வார்த்தை பேசுங்கள். ஒரு சோர்ந்த இதயத்திற்கு ஆறுதல் அளியுங்கள். அந்த நிமிடங்களில் உங்கள் உள்ளம் ஒரு புதிய மகிழ்ச்சியை உணரும். உண்மையான மகிழ்ச்சி பொருள்களில் இல்லை, அது உங்கள் இதயத்தில் உள்ளது. அன்பு கொடுக்கும் போது அது வளர்கிறது. கருணை காட்டும் போது அது பெருகுகிறது. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஒரு தோட்டம் போல காப்பாற்றுங்கள். நல்ல எண்ணங்களை விதையாக விதையுங்கள். பொறுமையை நீராக ஊற்றுங்கள். நம்பிக்கையை ஒளியாக கொடுங்கள். அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சி மலர்கள் மலரும். நீங்கள் எப்போதும் நினைவில் கொள், உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் எந்த சோதனையும் உங்களை உடைக்க முடியாது. உங்கள் நம்பிக்கை உயிருடன் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது. வாழ்க்கை ஒரு பாடம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்த துன்பங்களை இன்று சுமந்து நடக்காதீர்கள். அவற்றை அனுபவமாக மாற்றுங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் மனம் தளர்ந்த அந்த தருணத்தில் கூட ஒரு அமைதியான சக்தி உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி உங்களுக்குள் இருக்கும் தைரியம். அந்த தைரியத்தை பிடித்துக் கொண்டு முன்னேறுங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வரும். அந்த விடியல் உங்கள் முயற்சியின் பலன், உங்கள் பொறுமையின் பரிசு, உங்கள் நம்பிக்கையின் ஒளி. அந்த நாள் வரை உங்கள் மனதை உயரமாக வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் அன்புடன் நடந்தால் உலகம் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும். நீங்கள் உண்மையுடன் வாழ்ந்தால் காலம் உங்களை காவுரவிக்கும். நீங்கள் பிறர் வாழ்வில் ஒரு சிறிய ஒளியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய அர்த்தம் கொண்டது. நினைவில் கொள், உங்கள் வாழ்க்கை ஒரு அரிய வரம். உங்கள் மனம் ஒரு பெரிய சக்தி. உங்கள் நம்பிக்கை ஒரு அழியாத தீபம். அந்த தீபத்தை எப்போதும் உயிருடன் வைத்திருங்கள். நீங்கள் தைரியமாக நடந்தால் உலகம் உங்களுக்கு வழிவிடும். நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் காலம் உங்களை உயர்த்தும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தின் ஒளியை ஒருபோதும் அணைய விடாதீர்கள். உங்கள் இதயத்தின் நன்மையை காப்பாற்றுங்கள். உங்கள் முயற்சியை தொடருங்கள். நீங்கள் நடந்த பாதை ஒரு நாள் பலருக்கு வழிகாட்டும். உங்கள் கண்ணீரின் துளிகள் கூட ஒரு நாள் மகிழ்ச்சியின் மழையாக மாறும். உங்கள் போராட்டங்கள் கூட ஒரு நாள் பெருமையின் கதையாக மாறும். அந்த நாள் வரை தைரியமாக நடுங்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். உன் தைரியத்தில் என் அருள் ஒளிர்கிறது. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நாள் நிச்சயம் வரும். அதுவரை மனதை தளர விடாதே. நம்பிக்கையை விடாதே. அன்பை மறந்து விடாதே. உன் உள்ளத்தின் ஒளி உன்னை உயர்த்தும். உன் பொறுமை உன்னை காக்கும். உன் முயற்சி உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். என் அன்பு மக்களே, நீங்கள் அமைதியுடன் வாழுங்கள். தைரியத்துடன் முன்னேறுங்கள். அன்புடன் உலகை அணைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். என் அருள் உங்களை என்றும் காக்கிறது. என் அன்பு மக்களே, உங்கள் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றும் நேரங்கள் வரும். நான் சரியான பாதையில் நடக்கிறேனா என்று நீங்கள் உங்களையே கேட்கும் தருணங்கள் வரும். அந்த நேரங்களில் பயப்படாதீர்கள். அந்த கேள்வி உங்களுக்குள் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். விழிப்புணர்வு கொண்ட மனம் ஒருபோதும் வழி தவறாது. வாழ்க்கை பல திருப்பங்களை கொண்ட ஒரு நீண்ட பாதை. சில திருப்பங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சில திருப்பங்கள் குழப்பத்தை தரும். ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் உங்களை ஒரு புதிய உண்மைக்கு அழைத்து செல்கிறது. அதனால் அந்த மாற்றங்களை பயப்படாதீர்கள். அவை உங்களை வளர்க்க வந்தவை. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெளி உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தெளிவாக தெரியும். அந்த அமைதிதான் உண்மையான பலம். அந்த அமைதிதான் மனத்தின் செல்வம். நீங்கள் பிறரை உயர்த்தும் வார்த்தைகளை பேசுங்கள். ஒருவரின் மனம் சோர்ந்திருக்கும் போது உங்கள் ஒரு நல்ல சொல் அவருக்கு புதிய உயிர் அளிக்கலாம். ஒரு நல்ல வார்த்தை ஒரு தீபம் போல, அது ஒருவரின் இருளை அகற்றும். நீங்கள் செய்யும் சிறிய நன்மைகள் கூட பெரிய அர்த்தம் கொண்டவை. ஒரு கருணை நிறைந்த பார்வை, ஒரு உண்மையான சிரிப்பு, ஒரு ஆறுதல் தரும் சொல், இவை அனைத்தும் உலகத்தில் நம்பிக்கையை வளர்க்கும் விதைகள். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் பயத்தை மெதுவாக விடுங்கள். பயம் என்பது நிழல் போன்றது. ஒளி வந்தால் அது மறைந்து போகும். உங்கள் நம்பிக்கை அந்த ஒளி. அந்த ஒளியை
உங்கள் இதயத்தில் எப்போதும் உயிருடன் வைத்திருங்கள். நீங்கள் இன்று சோர்ந்து இருப்பதாக நினைத்தாலும் உங்கள் உள்ளத்தில் இன்னும் நிறைய சக்தி உள்ளது. அந்த சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நம்பிக்கை என்பது மனத்தின் வேராகும். அந்த வேர்கள் ஆழமாக இருந்தால் எந்த புயலும் மரத்தை வீழ்த்த முடியாது. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். அன்பு கொண்ட மனம் ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. அது எப்போதும் ஒளி தரும். நீங்கள் நடக்கும் பாதையில் சில நேரங்களில் இருள் இருக்கும். ஆனால் நினைவில் கொள், இருள் என்பது ஒளியில்லாத தருணம் மட்டும். ஒளி வந்தவுடன் இருள் மறைந்துவிடும். அதுபோல் உங்கள் நம்பிக்கை எழுந்தவுடன் துன்பம் பின்னோக்கி செல்லும். உங்கள் இதயத்தை நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள். நல்ல எண்ணங்கள் உள்ள மனம் ஒரு தோட்டம் போல. அந்த தோட்டத்தில் அமைதி மலரும், மகிழ்ச்சி மலரும், நம்பிக்கை மலரும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள். இன்று நீங்கள் விதைக்கும் உழைப்பு நாளை பலனாக மாறும். காலம் சில நேரங்களில் சோதிக்கலாம், ஆனால் அது உங்களை மறக்காது. உழைப்பை மதிக்கும் காலம் ஒரு நாள் உங்களை உயர்த்தும். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்களை வழிநடத்தும் உண்மையான தீபம். ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் என்று புரியும். அந்த பயணத்தில் உங்கள் தைரியம், உங்கள் பொறுமை, உங்கள் அன்பு அனைத்தும் உங்களை உயர்த்தி இருக்கும். அந்த நாள் வரை தைரியமாக நடுங்கள். என் அன்பு மக்களே, உங்கள் மனம் சோர்ந்தால் வானத்தை நோக்கி பாருங்கள். அந்த விரிந்த வானம் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்வது போல இருக்கும். வாழ்க்கை பெரியது, உங்கள் துன்பம் சிறியது. அந்த உண்மையை நினைத்து மீண்டும் எழுந்து நடுங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உன் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். உன் தைரியத்தில் என் அருள் ஒளிர்கிறது. உன் மனத்தின் ஒளியை அணைய விடாதே. உன் நம்பிக்கையை கைவிடாதே. உன் அன்பை மறந்து விடாதே. நீ தொடர்ந்து நடந்தால் உன் பாதை ஒளியால் நிரம்பும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உன்னை என்றும் காக்கும்.